ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு த ரைட் பாலிடிக்ஸ். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வந்து விட்டுருக்காரு. நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து கலந்துரையாட வந்து போகிறேன் சோசியல் மீடியாவில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல, சோசியல் மீடியாவில் கலந்துரையாட போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க புதிய கட்சி தான் வந்து அறிவிக்க போகிறான்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து விளையாட்டாருங்கிற அஃபிஷியலான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வரல. இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அதிகாரப்பூர்வமா அண்ணாமலை அவர்களுடைய அந்த ராஜினாமா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏத்துக்கிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா பிஜேபி வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாரு, வெளியில வந்து வந்துட்டாருன்னு. வந்து 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சி அறிவிப்பார்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மதியானம் 12 மணிக்கு ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த புதிய கட்சி வந்து அறிவிச்சிருக்காரு. கட்சியா வந்து அறிவிக்கல, ஒரு அரசியல் இயக்கமா வந்து அறிவிச்சிருக்காரு. தி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அது அந்த இயக்கம் மட்டும் கிடையாது, அது வந்து பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியா உருவெடுக்க போகுது. அரசியல் கட்சியா உருவெடுக்கும் 2031 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வந்து எலெக்ஷன் நிற்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆரம்பத்தில் பிஜேபி வரும் பட்சத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதா வந்து இருந்தாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து தன்னோட கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி நான் வாக்கு கொடுத்தேன், அங்கே தான் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவருடைய கட்சிக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டு தான் வந்து அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன தகவல் வந்து இருந்துச்சுன்னா ரஜினியை வந்து அண்ணாமலை தான் வந்து கூட்டிட்டு வந்து வந்தாரு. ஆனால் கொரோனானால ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்க முடியாமல் போனதுனால அண்ணாமலை வேறு வழி இல்லாமல் விட்டு பாஜகவில் சேர்த்தாங்க மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை வந்து என்ன ஒன்று சொல்லியிருக்காருன்னா ரஜினி வந்து அவர் கட்சிக்கு கூப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் வந்து வாக்கு வந்து கொடுத்துட்டேன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கட்சி தர முடியாமல் போச்சு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூமருக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து கிடைச்சிருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தி இந்த அரசியலை வந்து எடுக்கிறாரு. முக்கியமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு வந்து சொல்றாரு. மாறுவோம் மாற்றுவோம்னு வந்து சொல்றாரு. நம்மளும் மாறணும், எல்லாத்தையும் மாற்றணுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. வி த லீடர்ஸ்ங்கிற ஒரு இணையதளத்தை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து எல்லாரையும் வந்து இணையபடி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு அதிகமானவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருக்காங்க. அண்ணாமலை வந்து திடீர்னு வந்து நான் வந்து ராஜினாமா பண்றேன், பிஜேபி போறேன்னு சொல்லலையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதை வந்து எடுத்துட்டு தான் இருந்தாராம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைவர்கள் நிறைய பேரை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. அதே வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து எடுத்த கௌதம்லாம் அந்த கட்சியை விட்டு போகல, ரொம்ப மாசமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முன்னெடுப்புகள் நான் வந்து இருந்தேன். பிஜேபி வந்து என்னை போக வந்து விடல, இப்போதைக்கு இப்போ வேணாம், எலெக்ஷனை முடிச்சு போங்க, எலெக்ஷன் வேலையை பாருங்க சொல்லி இழுத்துக்கிட்டே வந்து இருந்தாங்க. ஒருவேளை இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய ராஜினாமா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து நான் வெளில போறேன்னு சொன்னப்போ இந்த எலெக்ஷனை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு வந்து போங்க, இந்த எலெக்ஷனுக்கு வேலை பாருங்க சொல்லி அனுப்பிச்சு வந்து வச்சிருக்காங்க. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு போயிருக்காரு. அண்ணாமலை கட்சியை விட்டு போனது பிஜேபி ஆதரவாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தமாக வந்திருக்கு. இதில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட கட்சிக்கே போகிறோம், பிஜேபி விட்டு வெளியே போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்தாந்த ரீதியாக பிஜேபி ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் யாருக்கு போனாலும் இந்த கட்சியை விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் வந்து இருக்குது, அண்ணாமலை வந்து கட்சியிலேருந்து வெளியே போகிறது. ஏன்னா தமிழகத்தில் ஒன்றுமே இல்லாமல் கிடந்த பிஜேபி தூக்கி நிறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். அண்ணாமலை இல்லைன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கட்சி யாருமே வந்து வழக்கே வந்து இத்தனை ஆண்டு காலமாக அண்ணாமலை வந்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்து கொண்டுட்டு வந்து போனாரு. எங்கே பார்த்தாலும் பிஜேபி பற்றி பேச வச்சார். ஏன் ஸ்டாலினே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை பிஜேபி பிஜேபின்னு பேச வச்சதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான். அப்படி ஒரு மிக தீவிரமான ஸ்ட்ராங்கான அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பண்ணாரு. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து எதிர்த்தாரு. டிஎம்கேக்கு எதிரான அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி அதிமுக பண்ணவே வந்து இல்லை, அண்ணாமலை மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்திருக்காரு. என்னைக்கு இவங்க அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லாமல் வந்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான அரசியல் தான் வந்து அண்ணாமலை பண்ணிட்டு வந்திருந்தாரு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன், அண்ணாமலை வந்து இப்போ தலைவர் பொறுப்பில் வந்து எடுத்தது மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை தான் வந்து இருக்கிறது. என்னைக்கு இவங்க அண்ணாமலை வந்து தலைவர் பொறுப்பு வந்து எடுத்தாங்களோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட டவுன்ஃபால் வந்து தமிழகத்தில் திரும்ப வந்து ஆரம்பிச்சது தான் சொல்லணும். ஏன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், ஒரு நல்ல படித்த மனுஷன், ஒரு நல்ல தெளிவான ஒரு சிந்தனை உள்ள ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கிடைக்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதை தக்க வைக்க முடியாதது மிகப்பெரிய பிள்ளைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை வந்து பிஜேபி இருந்து அந்த கட்சியை தமிழகத்தில் எங்கேயோ எடுத்துட்டு வந்து போயிருப்பாரு. இன்னைக்கு அண்ணாமலை பிஜேபி விட்டு போகிறது தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியாக தான் வந்து இருக்கும். இப்போ அண்ணாமலை அவர் வந்து புதிய கட்சியை வந்து அறிவிச்சிட்டாரு. கட்சியை அறிவிக்கல, ஒரு அரசியல் இயக்கமாக வந்து அறிவிச்சிருக்காரு. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரசியல் கட்சியாக வந்து மாறணும்னு சொல்லியிருக்காரு தக்க நேரத்தில். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பில்டிங் எடுத்தோன்னே கட்டிட முடியாது, ஒவ்வொரு சைக்கிளாக தான் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடுத்த கௌத்தம் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்போதைக்கு ஒரு அரசியல் இயக்கமாக இருந்துட்டு இது பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியாக வந்து மாறும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக உள்ள வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து அரசியலை சொல்லி கொடுத்து முதல்ல உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேண்டிடேட்டாக நிற்க வைக்க போகிறதா வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நடக்கிறப்ப தான் சொல்லியிருக்காரு.
ஸோ அண்ணாமலை வந்து மற்றவங்க மாதிரி கட்சி ஆரம்பித்து உடனே எல்லா உறுப்பினர்கள் சேர்த்து திடீர்னு ஒரு கட்சி கூடி ஆரம்பித்து எடுத்த கௌத்தம் ஒரு அரசியல் பண்ண போகிறதில்ல. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு அரசியல் தான் வந்து பண்ண போகிறாரு. யாரையும் சும்மா கொண்டு வந்து நிற்க போகிறது வந்து இல்லை. எல்லாருக்கும் பக்காவான ட்ரைனிங் கொடுத்து எல்லா விதமான அறிவையும் அரசியல் சார்ந்த அறிவையும் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை வந்து எடுத்து வந்து போகிறாங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அண்ணாமலையோட இந்த அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊழலற்ற ஒரு தூய்மையான அரசியல் கட்சியாக இருக்குன்னு வந்து நான் வந்து நம்புகிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட இந்த மூவை பற்றி நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க? தமிழக பாஜக விட்டு போனது நல்லதா கெட்டதா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன ஏதுங்கிறது கமெண்ட் வந்து சொல்லுங்கள். தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.